Hi students, இன்னைக்கு நம்ம 8th lesson ஷார்ட்கட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோடு பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 6ல் தான் இருக்க போகுது. ஸோ 6 இங்கேயும் 6. ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான். இதை சைன் சேஞ்ச் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்ததில் சைன் சேஞ்ச். ஸோ ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். இன்னொன்று சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா ப்ளஸ் வரும். செகண்ட் டேர்மில் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் வரும். அப்போ ப்ளஸ் இருக்கணும், மைனஸ் இருக்கணும். ஸோ இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்கக்கூடியது ஃபஸ்ட் ஆப்ஷன்னு, ஆப்ஷன் ஏ. ஸோ செகண்ட் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே எக்ஸ் வந்து கொஸ்டினில் 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சரில் நமக்கு 2 டைம்ஸ் வந்து எக்ஸ் வரணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2 டைம்ஸ் எக்ஸு வரணும். 2 டைம்ஸ் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே மைனஸே இல்லாதனால நம்ம பாசிட்டிவ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன்வர்டில் இங்கே 2, இங்கே ஒன்று 3. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நம்பராக ஒரே நம்பராக சிங்கிள் நம்பராக மாற்றுங்க. ஸோ அப்படி மாற்றினோம் அப்படின்னா -12 அப்படிங்கிறது. அப்போ 5 - 12 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 - 12 வந்து -7. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னோடில் டெம்ப்ளேட் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஒரு டெம்ப்ளேட் இருக்கிறனால 10 + 10 20 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 20 இன்ட்டு இந்த 0.02 அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 20 இன்ட்டு 0.02 மல்டிப்ளை பண்ணால் 0.4 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். 0.4 தான் ஆன்சரு, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றில் 31 ரெண்டு தடவை இருக்குது. ஸோ அதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபிஃப்த் ரூட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபிஃப்த் ரூட்னா 1/5 அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதனால் 1/5 ஆன்சரு, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே கொஸ்டின்லேயே uxy = u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நமக்கு ux அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ux அப்படிங்கிறது வர்றதான் ஆன்சரு. ஸோ அப்போ இந்த ux எங்கே வருது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். uxனா xuன்னு கூட இருக்கலாம். ஸோ xu இங்கே தான் ux அப்படிங்கிறது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே ஈயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஆன்சர் 1 வரும். ஸோ ஆன்சர் 1, ஆப்ஷன் டி. எயித்து ஒன்னோடில் இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். ஸோ ஆன்சர் 12. ஸோ 12 பாருங்கள், 12x0. ஓகேங்களா, 12x0 இப்போ இந்த இருக்குது 12x0, ஆப்ஷன் பி. நைன்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே x - zன்னு இருக்குது. ஸோ அதை அப்படியே ரிவர்ஸில் மாற்றிக்கிங்க. x - z மாற்றி எழுதணும் அப்படின்னா z - x அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சரு. ஸோ z - x, ஆப்ஷன் ஏ. 10th ஒன்னோடு பாருங்கள். இங்கே 10th ஒன்றில் வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப்னா என்ன, ஆஃப் சைடு எக்ஸ் கொடுத்துருக்கனால எக்ஸ் கியூப்னு வரும். இந்த எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 3x² அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சரு. ஸோ 3x² அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 இந்த இருக்குது, x² இந்த இருக்குது. ஸோ 3x². ஸோ பாயிண்ட் வந்து இந்த 100 இருக்கிறதுனால 2 டிஜிட் பாயிண்ட் வருது. அதனால் நமக்கு 3x² அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்கணும். 3x², ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 11th ஒன்றில் இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வாங்க. அது கொண்டு வந்தோம்னா -x. ஸோ இங்கே என்ன π/2 இருக்குன்னு பாருங்கள், +π/2. ஸோ -x +π/2 அப்படிங்கிறது ஆன்சரு, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 12th ஒன்னோடு y - x இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே ப்ராக்கெட்டில். இப்போ -z + z கேன்சல், -x + x கேன்சல், -y + y கேன்சல். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆயிடும் நமக்கு. ஸோ ஆன்சர் 0, ஆப்ஷன் டி. 13th ஒன்னோடு பாருங்கள். இங்கே x/yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா y வந்து கீழே வந்துடும், பவரில் ஒரு -1 போடும். இப்போ y கீழே வந்துடுது, பவரில் ஒரு -1 போடும். அப்போ y x/-1, அதான் ஆன்சரு, ஆப்ஷன் சி. சரி, நெக்ஸ்ட்டு 14th ஒன்னோடு பாருங்கள். இங்கே டோ வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ மேலே உள்ள கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ மேலே வந்து வெறும் 1 மட்டும் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா xy இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்கள், 1 + xy இருக்கிற மாதிரி பார்க்கணும். 1 இருக்கணும், xy இருக்கணும். அப்போ 1 xy இருக்கிறது, ஆப்ஷன் பி, ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 15th ஒன்றும் 4 0.1 இருக்கு இல்லையா. ஸோ எரருங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.4 அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.